வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டோட்டலா 9970 வேகன்சிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்ற லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல A to Z இன்ஃபர்மேஷன் அப்படிங்கக்கூடிய வீடியோ கொடுத்துருக்கேன். அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் அதை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அப்ளை அப்படிங்கக்கூடிய இந்த இடத்துல டச் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஆர்ஆர்பியில அப்ளை பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஹவு டு கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க ரயில்வேல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கூடிய வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த இடத்துல ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து லாகின் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். லாகின் வித் ஆதார் இல்லைன்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட். ஓகே, இதுல நீங்க எதனாலும் சூஸ் பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தாதான் இதுல லாகின் ஆகும். ஸோ அதனால நான் வந்து லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படிங்கறதே வந்து கொடுக்குறேன். இதுல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ கொடுத்திருந்த மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் அட்ரஸ் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வந்து கொடுங்க. அப்போ நீங்க கொடுத்திருந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து இதுல ஓடிபியும் கேட்கறாங்க. ஓகே, சென்ட் ஓடிபி டு இமெயில் கொடுக்கலாம், இல்லைன்னா சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுக்கலாம். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஓகே, ஸோ ஃபோன் அப்படிங்கறத கொடுக்குறேன். எனக்கு ஓடிபி வந்துடும். வந்த ஓடிபி இதுல என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த பேஜ்ல வந்து கீழே வந்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் தான் இருக்கும், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தான் இருக்கும். ஸோ இதுல அப்ளை பண்றப்போ நீங்க எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்க சூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு ஆர்ஆர்பில தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்க வந்து சென்னை ஆர்ஆர்பி கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்க திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்க திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, மற்ற இடத்துக்குலாம் போஸ்டிங் வேணும் அப்படின்னா நீங்க சென்னை ஆர்ஆர்பி வந்து சூஸ் பண்ணுங்க. நான் சென்னை ஆர்ஆர்பி அப்படிங்க சூஸ் பண்ணிட்டு ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட் அப்படிங்கிறத இந்த பாக்ஸை வந்து செலக்ஷன் பண்றேன். இதுல நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காரர்னா சென்னையில மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த ஆர்ஆர்பி வேணாலும் இதுல சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். யாரு வேணாலும் எந்த ஆர்ஆர்பி வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஒரு சில பாயிண்ட் வந்து நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல, அதாவது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணப்போ என்னெல்லாம் கொடுத்துருந்தீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு முன்னால ஆர்ஆர்பியில ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணனால அந்த டீடைல்ஸையும் இது ஒரு சிலது ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் நீங்க என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகே, இப்போ இதுல வந்து உங்களுக்கு மேரிடா அன்மேரிடா அப்படிங்கறது வந்து சூஸ் பண்ணணும். ரிலீஜியன் என்ன அப்படிங்கறது வந்து சூஸ் பண்ணணும். மதர் டங் என்ன அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணணும். அடுத்ததா உங்களுக்கு எக்ஸாம் எந்த லாங்குவேஜ்ல வேணும் அப்படிங்கறதையும் சூஸ் பண்ணணும். இப்போ நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா கண்டிப்பா தமிழ் சூஸ் பண்ணிருங்க. நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தமிழ் நல்லா வாசிக்க தெரியும் அப்படின்னா தமிழ் கூட கொடுங்க. இது உங்களோட சாய்ஸ் தான். நீங்க இதுல எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ்லயும் மாத்திக்கலாம். ஆனா நீங்க இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிட்டு தமிழ்ல மாத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வராது. தமிழ் சூஸ் பண்ணவங்களுக்கு இங்கிலீஷ் பாக்குற ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். இப்போ நீங்க அப்ளை பண்றப்போ தமிழ்னு கொடுத்துடுறீங்க. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேத்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நடுவுல இங்கிலீஷ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். ஆனா இப்போ நீங்க அப்ளை பண்றப்பவே இங்கிலீஷ்னு கொடுத்துட்டு எனக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல வந்து மாத்த முடியாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் கொடுத்துருங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல வந்து உங்களோட ஐடென்டிபிகேஷன் மார்க் 2 இது கொடுக்கணும். அதாவது இது வந்து வெளியில தெரியுற மாதிரி இருக்கணும். தழும்பு, மச்சம், வெட்டுக்காயம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கையில, காலுல, கழுத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு இதை வந்து கொடுங்க. ஓகே, இங்க ஒண்ணு 2 கொடுக்கணும். ஒண்ணுதான் இருக்குதுன்னா ஒண்ணு கொடுத்துட்டு இன்னொன்னு வந்து நோ ஐடென்டிபிகேஷன் மார்க்னு கொடுத்துடலாம். அடுத்ததா என்ன கம்யூனிட்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். இதுக்கான சர்டிபிகேட் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கி வச்சிருக்கணும். இப்போ ஓபிசி அப்படின்னா ஓபிசி நான் கிரிமினல் சர்டிபிகேட் வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஓகே, இப்போ ஐ அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்ரி அப்படிங்கறத வந்து கொடுங்க. ஸோ இதுல வந்து நீங்க நான் கிரிமினல் தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. எஸ் கொடுங்க. அடுத்தும் அண்டர்ஸ்டுட்ங்கிறத கொடுங்க. அதே மாதிரி என்ன கேஸ்ட் அப்படிங்கறத வந்து டைப் பண்ணணும். உங்களோட ஜாதி என்ன அப்படிங்கறத வந்து இதுல நீங்க டைப் பண்ணணும். ஓபிசிக்குள்ள நிறைய கேஸ்ட் இருக்கும் அப்படின்னால அதுல எது அப்படிங்கறத வந்து டைப் பண்ணணும்.
அடுத்ததா வந்து உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து கொடுக்கணும். அடுத்ததா சர்டிபிகேட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அது யார் இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கக்கூடிய இந்த ரேங்க் கொடுக்கணும். தாசில்தாரா அப்படிங்கக்கூடிய என்ன ரேங்கோ அதை வந்து கொடுக்கணும். அடுத்து சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண டேட் வந்து கொடுக்கணும். இப்போ நான் ஓபிசி கேண்டிடேட், எனக்கு வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால வாங்கின சர்டிபிகேட் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் இருக்குதுல்ல, அந்த லாஸ்ட் டேட்டுக்கு 3 வருஷத்துக்கு உள்ள, லாஸ்ட் டேட்ல இருந்து பின்னால பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு உள்ள வாங்கின சர்டிபிகேட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2023ல தான் வாங்கியிருக்கேன், அந்த இதை நான் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்க இப்போ ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்குள்ள வாங்கின சர்டிபிகேட்டை ஓபிசி கேண்டிடேட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுவே நீங்க வந்து அன்ரிசர்வ்டுனா உங்களுக்கு எந்த சர்டிபிகேட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறவங்க வந்து இப்ப கரண்ட் பினான்சியல் இயர்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இல்ல அதுக்கு டைம் ஆகுது அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வாங்கின சர்டிபிகேட் இருந்தா கூட அதை கொடுங்க. ஆனா கரண்ட் பினான்சியல் இயர்லயுமே ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்குமே அதே டீடைல்ஸ் தான் கேட்குது. சர்டிபிகேட் நம்பர், இஷ்யூவிங் அத்தாரிட்டி, அது என்ன நேம், ஏதாவது எந்த ரேங்க்ல இருக்கிறவரும் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாரோ அந்த ரேங்கை வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த சர்டிபிகேட் அப்ளை பண்ண டேட்டை வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா நீங்க லைஃப்ல இது வரைக்கும் ஒரு வாட்டி எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிபிகேட் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேலிடிட்டி எல்லாம் கிடையாது. ஓகே, நான் வந்து 10th படிக்கிறப்ப வாங்கினது அந்த சர்டிபிகேட்டை கொடுக்கலாமானா கொடுக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ எஸ்சி அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்றேன். இதுல கேஸ்ட் நேம் கேக்குது, கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர், அதை இஷ்யூ பண்ண அத்தாரிட்டி. ஓகே, எக்ஸாக்டா அந்த அத்தாரிட்டி இல்லாட்ட கூட நீங்க அதுக்கு ஈக்குவலான ரேங்கை வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து தாசில்தார் இல்ல, அப்போ தாலுக் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கூட நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அதுவும் இதுவும் ஈக்குவலான ரேங்க் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கொடுத்துட்டு டேட் கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு போறதுக்கு ஃப்ரீ டிராவல் பாஸுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு நீங்க வந்து எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்துட்டு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். உங்களோட கேஸ்ட் சர்டிபிகேட்டை வந்து இதுல அப்லோட் பண்ணணும். ஓகே, இப்போ எஸ்சி எஸ்டிக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்த ஃபார்மேட் போதும். அதே மாதிரி தான் எல்லா சர்டிபிகேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசியுமே வந்து தமிழ்நாடு ஸ்டேட்ல கொடுத்தது போதும். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் கொடுத்த பிசி சர்டிபிகேட், எம்பிசி சர்டிபிகேட், டிஎன்சி சர்டிபிகேட் வச்சிருக்கேன், அதை கொடுக்கலாமானா அது கிடையாது. ஓகே, பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்றப்போ ஓபிசின்னு வருவாங்க. அதுக்கு தனியா ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். அந்த சர்டிபிகேட் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். ஆனா எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த ஒரு சர்டிபிகேட்டே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய விஓட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் எப்படி வாங்கணும், நீங்க எந்த கேட்டகரி அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எஸ்டிக்கும் சேம் பாயிண்ட் தான் இருக்கும். ஓகே, எஸ்டிக்குமே சேம் பாயிண்ட் தான் இருக்கும். இதுலயுமே வந்து அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி எக்ஸாக்டா அந்த நேம் இல்லைன்னா கூட நீங்க அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடியதை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஆர்டிஓ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கலாம், வச்சிருக்கலாம். ஓகே, இப்போ ஆர்டிஓ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஆர்டிஓ ரேங்க் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கூட கொடுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ தாசில்தார் இதுல இல்ல, தாசில்தார் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட சர்டிபிகேட் இருக்குது அப்படின்னா அதுல தாலுக் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிறத கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலா இங்க இருக்குது ரெவன்யூ ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார், இதுவும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டுல எதுனாலும் நீங்க கொடுத்துக்கலாம். எக்ஸாக்டா அந்த ரேங்க் இல்ல இதுல கொடுக்கல அப்படின்னா நீங்க அதுக்கு ஈக்குவலான ரேங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலா நான் வந்து இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து உங்களோட பிரசன்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத இங்க டைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஊர் இல்லைன்னா உங்க ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து இங்க கொடுங்க. அடுத்ததான் இந்த இடத்துல வந்து பின்கோடை கொடுங்க. இப்போ பிரசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து இந்த டிக்கை கிளிக் பண்ணாலே இந்த பக்கம் நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அது இந்த பக்கம் வந்து காப்பி ஆயிரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் வேற, எங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேற அப்படின்னா நீங்க பெர்மனன்ட் அட்ரஸ்ல வந்து மறுபடியும் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் நீங்கள் எக்ஸாரிஸ் வேணா இல்லையா அப்படிங்கிறத கொடுக்கணும். இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸா, அதாவது இது வந்து இடபிள்யூஎஸ் கிடையாது. எக்கனாமிக்கலி பேக்வர்ட்னா அதுக்கு வந்து இயர்லி இன்கம் வந்து 50,000க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கு தனியாக சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கணும், அப்படி இருந்தால் தான். ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க. ஓகே, 50,000க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இயர்லி இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு உள்ள இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க தான் வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வருவீங்க. அவங்களுக்கு வந்து ஃபீஸ்ல எக்ஸம்ஷன் உண்டு, அதுக்காக தான். இல்லைன்னா நீங்க நோவே கொடுத்துருங்க. இதுல அடுத்ததா வந்து நீங்க ஆல்ரெடி ரயில்வேல ஒர்க் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, நோ கொடுத்துருங்க.
கரண்டா வேற எதுலயாச்சும் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஏதாச்சும் ஒர்க் பண்ணா அதை கொடுங்க, இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. அது மாதிரி ரயில்வேல நீங்க அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதை பத்தின டீட்டெயில் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்க இப்போ அப்ளை பண்றப்போ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுவீங்க, அது வந்து ரீஃபண்ட் ஆகும். அந்த ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வரணுமோ அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து இதுல கொடுக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா பேங்க் டீடைல் அதுவே எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கூட அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க விட்டுறாதீங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த ரீஃபண்ட் வரணும் அப்படின்றனால. ஓகே, ஸோ அடுத்ததா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அவங்களோட அதாவது குவாலிஃபிகேஷன்ல வந்து இந்த இடத்துல 10th அப்படிங்க நீங்க சூஸ் பண்ணணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க கொடுத்ததே வரலாம், இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்கன்னா அதுல இருந்து கூட வரலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், நீங்க படிச்ச டிஸ்ட்ரிக்ட், படிச்ச ஸ்டேட் வந்து கொடுக்கணும். 10th எங்க படிச்சீங்களோ அந்த இது. ஓகே, அடுத்து என்ன போர்டு அப்படிங்கிறத கொடுக்கணும், எந்த டேட்ல வந்து பாஸ் பண்ணீங்க, ரோல் நம்பர் என்ன, அதே மாதிரி சர்டிபிகேட் நம்பர், 10th மார்க் ஷீட் நம்பர் வந்து மேல இருக்கும், அந்த நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க இதை சேவ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததா வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுங்க. இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் கொடுங்க. ஐடிஐனா ஐடிஐ கொடுங்க. ரயில்வே அப்ரண்டிஸ்னா இந்த ஆப்ஷனை கொடுங்க, என்ஏசி அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க கொடுத்தா போதுமானது. இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணவே முடியும். ஸோ நான் வந்து இதுல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கனால டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதுல எந்த டிசிப்ளின் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இதுல எந்த ஸ்டேட்ல நீங்க படிச்சீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க படிச்சீங்க அப்படிங்கிற கூடிய டிஸ்ட்ரிக்டை வந்து இங்க சூஸ் பண்ணணும். காலேஜ் நேம் வந்து இங்க கொடுக்கணும். அதே மாதிரி எந்த டேட் நீங்க வந்து பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுங்க. அப்ராக்சிமேட் டேட் கொடுங்க, இல்லைன்னா உங்களோட மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டை கொடுத்தாலே போதுமானது. அதே மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. இப்போ ஒரு சிலர் ஐடிஐயும் முடிச்சிருப்பீங்க, டிப்ளமோவும் முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் கூட முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி 2-3 குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்க அடுத்தடுத்து இதை சூஸ் பண்ணி ஆட் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்தது அவங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோ எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற போட்டோ கரெக்ட். ஓகே, ஃபேஸ் சென்டர்ல இருக்குது, 2 காதும் தெரியுது, கண்ணு எல்லாமே வந்து கிளியரா இருக்குது, முடி எதுவுமே வந்து கண்ணை மறைக்கல, கண்ணாடி எதுவும் போடல. கண்ணாடி போட்டிருக்கலாம், பட் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸா இருக்கணும், அதுல இருந்து எதுவும் ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடாது. ஓகே, நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவரா இருந்தாலும் அப்லோட் பண்றப்போ நீங்க ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய போட்டோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாமுக்கு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்க எலிஜிபிளும் கிடையாது. ஓகே, ஸோ அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தலல் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சைடா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பிளாக் கலர் கிளாஸ்லாம் வந்து போட்டிருக்க கூடாது. தலைமுடி வந்து கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, பேக்ரவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கக்கூடாது, லைட் கலர் பேக்ரவுண்டா தான் இருக்கணும், பிளர்ரா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தலையில கூட கண்ணாடி நீங்க வந்து போட்டிருக்க கூடாது. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ, தலையில கேப் வச்சிருக்க மாதிரி போட்டோ, அதெல்லாம் வந்து நீங்க அப்லோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதுல வந்து கலர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் இருக்கணும், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், ரீசெண்டா எடுத்த போட்டோ தான் நீங்க அப்லோட் பண்ணணும். சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 mm x 45 mm, இல்லைனா 320 x 240 பிக்சல்ஸ். இதுல ஏதாச்சும் ஒன்று வந்து இருக்கணும். ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்ல இருக்கணும். 100 KB இருந்து 150 KB தான் போட்டோ இருக்கணும். அதே மாதிரி மொபைல்ல செல்ஃபி மூலமா எடுத்த போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக நீங்க மொபைல்ல கிளியரா பேக் கேமரால தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இருந்தாலே போதுமானது. ஸோ மற்ற பாயிண்ட்லாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டோ வந்து நீங்க கரெக்டா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து இப்படி இருக்கணும். அதாவது நீங்க பிளாக் இங்க் பென்ல ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ணணும். ஓகே, பிளாக் இங்க் பென்னு இவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலா ப்ளூவுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆனா இதுல பிளாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் இங்க் பென்னுல வந்து சைன் பண்ணிட்டு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா 50 mm இருந்து 20 mm சைஸ் இருக்கிற மாதிரி கிராப் பண்ணி அந்த மாதிரி சிக்னேச்சரை வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. இல்லைன்னா 140 x 160 பிக்சல்ஸ்குள்ள இருக்கலாம், 30 KB இருந்து 49 KB இருக்கணும். அந்த மாதிரி போட்டோ வந்து நீங்க அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்த பேஜ்ல போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல ஒரே ஒரு போஸ்ட் தான் அப்படிங்கிறப்போ இதுல பெருசா எதுவும் கிடையாது, இங்க ஒண்ணுதான் இருக்கும். அதை வந்து நீங்க இந்த பிளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட் ஆயிரும். ஸோ அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ட்ரேடுக்கு நீங்க வந்து அதாவது CPT 2ல வந்து எந்த ட்ரேட் சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல நீங்க குவாலிஃபை ஆகணும்.
நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்தீங்களோ அதுக்கு எந்தெந்த ட்ரேட் வந்து அப்ளிகபிளோ அது எல்லாமே வரும். அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் நான் வந்து மோட்டார் வெஹிக்கல் அப்படிங்க சூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து காலேஜில் படுத்த சப்ஜெக்ட்டும் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே வந்து இந்த பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த இடத்துல வந்து கீழே வந்து இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க. உங்களோட ஊர் பேர் என்னவோ அதை வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்துட்டு ஒரு வாட்டி தரவாக செக் பண்ணிடுங்க. எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா, எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணலாம். ஓகே, இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் சப்மிட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்ததான் இதில் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் எவ்வளோ காட்டுதோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதில் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் பண்ணி ஆகணும். ஓகே, இப்போ பே வித் SBI இபே அப்படிங்கிறது வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கார்டு மூலமாக பண்ணலாம், இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக, கார்பரேட் கிரெடிட் கார்டு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், இல்லைனா UPI மூலமாக கூட பண்ணலாம். ஸோ இதில் UPI QR அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து இதில் QR கோடு வந்துச்சுன்னா அதில் கூட பே பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் வரல, நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இதில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். அடுத்ததான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் நீங்கள் எந்த கரெக்ஷனும் பண்ணலை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. எந்த மிஸ்டேக்கும் பண்ணலை அப்படின்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு பின்னால் தெரிய வருதுன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல வந்து நீங்க இதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லியிருப்போம் நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.